ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல் நிறைவேறியது. உன் விருப்பம் 2 நிறைவேறப் போகிறது. இதை யாரிடமும் சொல்லாமல் நீ மட்டும் தனியாக கேள், ரகசியமாக கேள். இது ஒரு முருகனின் கட்டளை தங்கமே. என் பிள்ளை முருகனின் கட்டளையை மீறாது என்று எனக்கு தெரியும். உன் முருகனும் வாக்கு மீற மாட்டேன். கேள், முழுவதுமாக கேள், சந்தோஷப்படுவாய். என் செல்வமே, யாருடைய புறத்தோற்றத்தையும் பார்த்து எளிதில் யாரையுமே நம்பிவிடாதே. என்ன, தூரத்திலிருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் உனக்கு ஒன்றாகத்தான் தெரியும். ஆனால் அவைகளோடு நீ பழகும்போதுதான் நரியின் குள்ள நரித்தனமும் தந்திரமாக இருப்பார்கள். சூழ்ச்சி செய்வார்கள், ஏமாற்றுவார்கள், சுயநலத்தோடு இருப்பார்கள். ஆபத்து வரும்போது பதுங்கிக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட எதிர்மறை குணங்கள் கொண்ட நாயின் குள்ள நரித்தனம் கொண்டவர்களிடம் சற்று கவனமாக இரு. நாயின் பாசமும் உனக்கு புரியும், நரியின் குள்ள நரித்தனமும் உனக்கு புரியும். கவனமாக இருந்துக்கோ என்பதைத்தான் சொல்கிறேன். புரிகிறதா தங்கமே? நேற்று நீ ஒரு சின்ன தப்பு செய்தாய். மறந்தும் ஏதோ ஒரு விளைவில் செய்துவிட்டாய். அதை எண்ணி எண்ணி நிம்மதி இழந்து கொண்டிருக்கிறாய், கலங்கி நிற்கிறாய். ஏன்னா அந்த தவறை திருத்திக் கொள்ளத்தான் இன்று என்ற 2வது வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்துள்ளேன். ஆகையால் நீ செய்த தவறை இன்றே திருத்திக் கொண்டு நிம்மதியாக வாழத் தொடங்கு. தப்பில்லை. ஆம் தங்கமே, துவண்டு போகாதே. நீ எதிர்பார்த்த நேரத்தில் உன் தேவைகளை நிவர்த்தி செய்து நான் உன்னை பலப்படுத்துவேன். அதனால் தான் சொல்கிறேன், உன் வேண்டுதல் நிறைவேறியது. உன் விருப்பம் 2 நிறைவேற்றி தரப்போகிறேன் என்று இப்போதாவது தெரிகிறதா? உன் முருகன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு முருகனின் கரங்களை இறுகப்பட்டு கொண்டு இந்த உலகில் எந்த மூலை முடுக்குக்கு வேண்டுமானாலும் நீ தைரியமாக செல். வெற்றி உனக்குத்தான் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தங்கமே, புதிதாக ஒன்று கிடைக்கப் போகிறதே என எதிர்பார்த்து ஏற்கனவே உன்னிடம் இருந்த பழகிய ஒன்றை நீ வெறுத்து விடக்கூடாது, ஒதுக்கி விடக்கூடாது. ஏன்னா வரப்போவது உனக்கு வழியை தருவானால் நீ இழந்ததை மீண்டும் அடைவது மிக மிக கடினம் என்பதை மறந்து விடாதே. நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு கிடைத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது. உன் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கி இனி வரும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி, வளம், செழிப்பு, அமைதி இவையெல்லாம் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கப் போகிறது. உன் ஆரோக்கியம் நீடித்திருக்கச் செய்வேன். உனக்கு தடையெல்லாம் இருப்பவையெல்லாம் தகர்த்தெறியப் போகிறேன். ஆக மொத்தத்தில் என் பிள்ளைக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் பறந்து போகப் போகிறது. நீ நினைத்த நல்லது எல்லாம் நடந்து உன் வாழ்க்கை புதுப்பொழிவு பெறப்போகிறது. இத்தனையையும் இந்த முருகனின் ஆசீர்வாதத்தால் உனக்கு நடக்கப் போகிறது, கிடக்கப் போகிறது. நான் இருக்கிறேன் உனக்கு. நிச்சயமாக உன்னை நேசிப்பவர்கள் உன் பிள்ளைகளை பார்க்க மாட்டார்கள். உன்னை வெறுப்பவர்கள் உன்னிடம் உள்ள நல்லதை கூட பாராட்ட மாட்டார்கள். முருகன் சொல்வது சரியா? ஆனால் இவர்களைப் போல என் பிள்ளையான நீ இருக்கக்கூடாது. முருகன் பிள்ளை இப்படி இருக்கக்கூடாது. எல்லோரிடத்திலும் அன்பு காட்டணும். எல்லோரிடத்திலும் அன்பு காட்டணும். ஆக என் பிள்ளை எப்போதும் உடலையும் மனதையும் தூய்மையாக வச்சுக்கிடணும். அதுதான் முருகன் வாழும் இடம். இந்த முருகன் இப்போது ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோ. நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் நீ உயிரோடு வாழ்ந்தாய் என்பது சிறப்பல்ல. அதற்கு மாறாக
நீ இறந்த பின்பு எத்தனை பேரின் மனதில் வாழப்போகிறாய் என்பதுதான் சிறப்பு. இதை மனசில் வச்சுக்கிட்டு இல்லாதவர்களுக்கு உதவிகள் செய்து இந்த முருகனின் ஆசையோடு உன் பிறவி பலனை நீ நிச்சயமாக அடைந்து கொள்ளணும். உன்னால் முடிந்த அளவு உதவி செய். உன்னட்ட இருக்கிற தன்னம்பிக்கை, உன்னட்ட இருக்கிற தெளிவு, உன்னட்ட இருக்கிற துணிச்சல், இவைகளையெல்லாம் ஒருபோதும் நீ கைவிட்டு விடக்கூடாது. இந்த மூன்றும் தான் உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றி உன்னை காக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாது. முருகன் சொல்வதை கேட்பாய்தானே? உனக்கு எல்லாம் முடிந்து விட்டதேன நீயா நினச்சிக்கிட்டு வேறு எந்த தப்பான முடிவையும் எடுக்க முயற்சி செய்யக்கூடாது. ஒரு சில நேரத்தில் தடுமாறுகிறாய். உன்னுடைய தவறான எண்ணம் ஒரு காலத்திலும் ஈடேறாது. ஏன்னா உன் முடிவு என் கையில் தான் இருக்கிறது. அதை நீயே நினைத்தாலும் மாற்ற முடியாது. உன் தலையெழுத்தை எந்த நேரத்திலும் இந்த முருகன் மாற்றி எழுதுவேன். முருகன் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். மனதில் சுமைகளை தூக்கி கொண்டு தெரியாதே. சுமைகளை அளவாக எடுத்துச் செல். நீ ஒரு பயணம் செல்லும் போது நீ எடுத்து செல்லும் சுமைகளை அளவாக எடுத்து சென்றால் தானே உன் பயணம் சுகமாக இருக்கும். அதுபோல் தான் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவிக்க விரும்பினா உன் தேவைக்கு அதிகமான ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் குறைச்சிக்கோ. உன் வாழ்க்கை பயணம் சுமூகமாக இருக்கும், சுகமாக இருக்கும். புரிகிறதா தங்கமே? வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தில் இந்த முருகனின் அருள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எதுவுமே இல்லாமல் இந்த உலகில் வாழ்ந்துவிட முடியுமா? எப்படி தேடி அலைந்தாலும் தேவைப்படுவது தானே. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இந்த முருகன் மீது நம்பிக்கை இருக்கிறாயா? உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன்னை வீழ்த்துவது மிக கடினம். இந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கோ. அந்த நம்பிக்கையை இழந்து விட்ட என்றால் இவ்வுலகில் நீ வாழ்வதே கடினம். அப்படியே நீ விழுந்தாலும் எழுந்து நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு இந்த முருகன் வழிகாட்டுவேன். என்ன உனக்கான பாதையை எப்போதும் நான் திறந்தே வைத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ பெரிய பிரச்சனையை சந்திக்கும் வேளையில் அதுவே உன் வாழ்க்கையின் முடிவாக இருக்குமோ என்று எண்ணிவிடாதே. அது உன் வாழ்க்கை பயணத்தில் வரும் சிறிய வளைவான பாதை தான். அந்த நேரத்தில் உன் வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. என் மீது நம்பிக்கை வச்சுக்கோ. அதன் பின் நீ தொடர்ந்து சென்று கொண்டே இரு. அந்த பிரச்சனையானது உன் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்து போகும், மறையச் செய்வேன். ஓம் முருகா போற்றி போற்றி.